வணக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேரும்போது வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அமாவாசையை வச்சு மூல நட்சத்திரம் அடுத்த நாள் வருதுன்னா, அப்போ அவங்க அனுமன் ஜெயந்தி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில நேரத்தில் மூல நட்சத்திரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அனுமன் ஜெயந்தி வரும். எப்போதாவது தான் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய தன்மை வரும். அது ரொம்ப ரேர். எப்படி இருந்தாலுமே மூல நட்சத்திரத்தை ஒட்டிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை தேதி மட்டுமே உங்களுக்கு அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அப்போது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படி வருமானு கேட்டால் இல்லை. அது மார்கழி மாதம் வரும் மட்டும்தான். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் நிறைய தெய்வங்கள் அவதரித்து இந்த பூ உலகில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்கான நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வில் பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி வருது. பெரிய பெரிய அவதாரங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நடந்திருக்கும். ஏன்னா தேவர்களை காப்பாற்றுவதற்காக தேவர்கள் இறங்கி இறைவனை வணங்கி வேண்டுவாங்க, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வணங்கும் போது அவர்களுக்காக இறைவன் என்ன பண்ணுவார், தெய்வ ரூபத்தில் வடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி கதையில் சொல்லுவாங்க. தெய்வங்களுமே பார்த்திங்கன்னா மனுஷ ரூபத்தில் வடிவெடுப்பாங்க. அப்படி வந்ததில் ஒரு அவதார புருஷர் தான் அனுமன். அந்த அனுமனுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் அனுமன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வெத்தலை மாலை போட்டு வழிபாடு பண்ணலாம். அனுமன் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அனுமனுடைய ஃபோட்டோவை சிலைகளை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் குடும்பஸ்தராகவே வாழலாம். அனுமன் ஃபோட்டோ வச்சுருந்தா பிரம்மச்சாரியம் போயிடணும், துன்பம் வரும் அப்படிலாம் சொல்லி கதை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் அனுமன் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். செய்யும்போது மேன்மை தான் அடைவதில்லை, தீமை அடைவதற்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி ராமருடைய ஃபோட்டோவை வீட்டில் வைக்கும்போது பட்டாபிஷேக ஃபோட்டோவாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சு அந்த பட்டாபிஷேக ஃபோட்டோவுக்கு மாலை பூ மாலைலாம் போட்டு வணங்கிட்டு வரும்போது நல்லது. அனுமனுக்கு தன்னை வணங்குவர்களை விட ராம் ராம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமந்திரம் தான் அனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஒரு 21 முறையாவது ராம் மந்திரத்தை உச்சரிங்க. ஒரு முறை ராம் என்று சொன்னாலே அனுமன் அவ்வளோ தூரத்துக்கு அனுகிரகம் கொடுப்பாராமா. ராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கு அனுமன் அமர்ந்திருந்து கேட்பார் என்று ஒரு முன்னோர்களுடைய பழக்கமும் நம்பிக்கையும் இருக்குது. நாளைக்கு அதனால் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோயிலுக்கு சென்று வெற்றலை மாலை 11 அல்லது 27, 54, 108 உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் பொண்ணாக போடலாம். அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயே வெத்தலை மாலையை போடுறதா நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டேவும் அனுமனுக்கு ராம் என்ற மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆழமாக இந்த வழிபாடு நீங்கள் செய்கின்றீர்களோ அந்தளவிற்கு உங்களுக்கு வரம் நிச்சயமாக உங்களுக்குள்ளேருந்து கிடைக்கும். அனுமனின் சக்தி நமக்குள் அணுவாக இருந்து செயல்படுவதனால நீங்கள் உள்ளுக்குள் வணங்கும் போதே வெற்றிகள் கிடைக்கும். எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க இந்த அனுமன் ஜெயந்தியை. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையை நம. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துங்க. மீண்டும் ஒரு பதிவு